நாளை காலை 10 மணிக்கு தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்க உள்ள நிலையில் பொதுமக்கள் அந்த காட்சிகளை காணும் விதமாக சென்னையின் பல்வேறு இடங்களில், குறிப்பாக 20 இடங்களில் LED மின்னணு தொலைக்காட்சிகள் நிறுவப்படும் என்றும் இதற்கான ஏற்பாடுகளை சென்னை மாநகராட்சி செய்து வருவதாகவும் முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். பதவியேற்பு விழா நடைபெற இருக்கக்கூடிய இந்த நேரு உள்விளையாட்டு அரங்கம் வெளியில் இப்போவே மக்கள் கூட்டம் திரள ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 20 இடங்களில் இந்த தொலைக்காட்சிகள் நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகளில் இருந்து நேரடி ஒளிபரப்பானது செய்யப்பட இருக்கிறது? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன பாஸ்கர்? விரிவாக பதிவு பண்ணுங்க. தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் நாளை பதவியேற்கக்கூடிய நிகழ்ச்சியும், அது தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையும் பதவியேற்கிறது. இதற்கான விழா என்பது நேரு உள்விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. காலை 10 மணிக்கு பொதுமக்கள் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை நேரலையில பார்ப்பதற்குண்டான நடவடிக்கையாக 20 இடங்களில் LED திரைகள் வைக்கப்பட இருக்கிறது. அண்ணா நகர் டவர் பார்க், மெரினா கடற்கரை, அதே போல கோயம்பேடு பேருந்து நிலையம், சென்ட்ரல் ரயில் நிலையம், டி நகர் பஸ் ஸ்டாண்ட், அதே போல பெசன் நகர், திருவான்மையூர் பேருந்து நிலையம், கத்திப்பாரா அந்த சதுக்கம், அதே போல செம்மொழி பூங்கா உள்ளிட்ட 20 இடங்கள்ல இதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. வடபழனி பேருந்து நிலையம், சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் மற்றும் மாதாவரம் பேருந்து நிலையம், ராமாபுரம் பூங்கா உள்ளிட்ட இடங்களிலும், அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் மற்றும் தண்டையார்பேட்டை 20 இடங்களிலும் இதற்கான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியை எளிதாக இந்த LED திரைகள் மூலமாக பார்ப்பதற்குண்டான நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.